துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலவெளியில ஆண்டுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வருவதே ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த கூடாரத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை சோதரிக்கிறேன். கர்த்தரை மட்டுமாக நமக்கு ஜீவன், பலன், சுகமாரத்தை கொடுத்து நம்ம இந்த பூமியிலே உயிரோடு கர்த்தர் நம்மை வைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. காலவெளியிலும் கூட தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தர் இந்த காலவெளியில நாம் தியானிக்க இருக்கிற கர்த்தருடைய வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தலைகளை தாழ்த்தி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே தெய்வமே நீர் எங்களை கூடி வரும்படி செய்த இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த கூடாரத்திலே இந்த நாளுக்குண்டான அந்த வார்த்தையை இந்த கரத்தில் கொடுக்கிறேன். இனிமேல் உங்களுடைய கிருபையை வைத்து ஆண்டவரே, உங்களுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள் மூலமா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உங்களுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கும் விரும்புகிற ஆண்டவரே காரியங்களை நாங்கள் செய்வதற்கும் இந்த கிருபை தந்தை நட நான் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே நிமித்தம் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய இந்த சர்வாங்க தகன பலிகளை நீ கண்ட இடத்திலே செலுத்தக்கூடாது. அதை குறித்து நீ எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எதிர்பார்க்கிறார். ஆராதிப்பதற்கும் பலி செலுத்துவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எதிர்பார்க்கிறதை இந்த வசனத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட இடத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்தில தான் நீ என்னை ஆராதிக்க வேண்டும், எனக்கு நீ பலி செலுத்த வேண்டும், என்னை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம்.
என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போமானால், நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் குடியேறும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கானான் தேசத்திலே நீங்கள் யோர்தானை கடந்து பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பல போராட்டங்களை நீங்கள் கடந்து நான் கொடுக்கிற அந்த தேசத்திலே, அந்த கானானுக்குள்ளே நீங்கள் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி, அல்லேலூயா, உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு இடம் உண்டாயிருக்கும் சொல்லிட்டு சொல்லுகிறார். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து, அல்லேலூயா, கொண்டு வந்து. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிற இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்களுடைய தசம பாகங்களையும் நீங்கள் கையெடுத்து படைக்கிற எல்லா படைப்புகளையும் தங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் நான், அல்லேலூயா, குறிப்பிட்ட இடத்தை எதிர்பார்க்கிற இடத்திற்கு நீங்க கொண்டு வர. ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவன் குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தருக்கு பலி செலுத்தும், கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த இடத்திற்கு தான், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் நீங்கள் உங்களுடைய பலிகளையும் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசம பாகங்களையும் அல்லது உங்கள் கையெடுத்து ஏறெடுத்து படைக்கிற படைப்புகளையும் நீங்கள் பண்ணின பொருத்தனைகளையும் அந்த இடத்திற்கு தான் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நான் உங்களை வைத்திருக்கிற, ஆமென், அல்லேலூயா, தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிற கர்த்தருடைய கூடாரத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய பலிகளையும் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் ஏறெடுக்கிற படைப்புகளையும் பொருத்தனைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனுக்குண்டான காரியத்தை நாம் எப்படிப்பட்ட விதங்களிலே செய்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கும் போது, தேவனுக்கு நாம் பண்ணுகிற பொருத்தனையாய் இருந்தாலும், படைப்புகளாய் இருந்தாலும், காணிக்கையாய் இருந்தாலும், தசமபாகமாய் இருந்தாலும், பலிகளாய் இருந்தாலும், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படுகிற இடத்திலே, தேவன் எதிர்பார்க்கிற இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று வேதம் எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெள்ள ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்திலே நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என்பதை இந்த காலவெளியில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கு சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. நீ படைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உன் குடும்பத்தார், உன் பிள்ளைகள், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லே உன் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரன், வேலைக்காரி, என கருமையான கர்த்தருடைய வாசலிலே இருக்கிற லேவியன் எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவிற்கு நீ ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுக்கு நீ படைக்கிற பலி, நீ ஏறெடுத்து படைக்கிற ஒவ்வொரு படைப்பு, காணிக்கை, தசமபாகம், அல்லேலூயா, இது எல்லாவற்றையும் கர்த்தர் நீ கண்ட இடத்திலே செலுத்தாதபடி, அல்லேலூயா, கண்ட இடத்திலே என கருமையான தேவ பிள்ளைகளை செலுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த வேளையில் நான் வெளியில இங்கிருந்து கடந்த நாட்களில் கூட சொன்னேன், ஒரு சகோதரனை நிறுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி வந்து, ஐயா நில்லுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்லைங்க, தயவு செய்து போயிடாதீங்கன்னு வீட்டுக்கு ஓடி போய் காணிக்கை கொண்டு வந்து ரோட்ல கொடுத்து போன, அது வேற. ஆனால் சபை பிள்ளைகள், அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவளாய் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட, அல்லேலூயா, எல்லா காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகிய கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலியில் இடாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்கணும். அல்லேலூயா. கண்ட இடத்தில் என கருமையான தேவ பிள்ளைகளே, கண்ட இடத்திலே என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற குறிப்பிட்ட இடத்துல, கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துல ஆண்டவருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளுகிற இடத்துல, அல்லேலூயா, அவரை ஆராதிக்கிற இடத்துல அவருக்கு நீ பலி செலுத்த வேண்டும், நீ படைக்க வேண்டும், நீ பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல. அப்ப ஆண்டவர் கர்த்தர் ஆராதிப்பதற்கும் பலி செலுத்துவதற்கும் தொழுது கொள்வதற்கும் குறிப்பிட்ட ஒரு இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த குறிப்பிட்ட இடம், எதிர்பார்க்கிற இடம் எது என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆமென், அல்லேலூயா, அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணி, ஆமென், சுமை சுமக்கிறதற்கு, பிரைஸ் தி லார்ட். போதும். இங்க நான் பார்க்கிற அந்த வசனத்துல என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க பார்க்கும் பொழுது, இங்க இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லது சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட, அல்லேலூயா, அவன் இடத்தை நிர்ணயம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு
அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஒரு இடத்தை அவன் நிர்ணயம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடம் எது? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கோ, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கோ, சர்வாங்க பலியை செலுத்துவதற்கோ, கர்த்தரை தொழுது கொள்வதற்கோ, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இடத்திலே ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த இடம் எது? என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய சிநேகிதனான ஆபிரகாம் தன் ஏக சுதனாகிய ஈசாக்கை எந்த இடத்திலே பலி செலுத்த கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே அவன் கிடத்தினானோ, அல்லேலூயா, அதே இடம் ஆலயம் கட்ட தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடமாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதே இடம்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன செய்தான்? தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை கர்த்தர் பலி செலுத்தும்படிக்கு அவனை மோரியா மலைக்கு கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா. அந்த இடத்திற்கு அவன் அதிகாலமே புறப்பட்டு எழுப்பி அவன் அல்லேலூயா தன் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கை தன் ஏக சுதனாகிய ஒரே மகனாகிய ஈசாக்கை கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவன் கொண்டு போன அந்த இடத்திலேயே தேவனுக்கென்று அல்லேலூயா பலி வாங்க கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த இடத்தை தான் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்லாமியர்கள், முகமதியர்கள் என்ன செய்தார்கள்? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகவில்லை என்று சொல்லி இஸ்மவேலர் தான் அங்கே பலி செலுத்த கொண்டு போனார் என்று சொல்லி அந்த இடத்துல 2 மசூதிகளை அவர்கள் கட்டி வைத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, அங்க நான் பார்க்கிற ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் பலி செலுத்தின அல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆட்டை தான் இன்றைக்கு பக்ரீத் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்டை பலி செலுத்தினதனால் தான் அவர்கள் பக்ரீத் என்று சொல்லி அதை இன்றைக்கு அவர் என்ன பண்ணுவார்கள்? பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெள்ள ஆண்டுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நிர்ணயம் பண்ணுகிறான் சாலமோன். அந்த இடம் எது? ஆபிரகாம் தன் மகனாகி ஏக சுதனாகி ஈசாக்கை பலி செலுத்தும்படியா கொண்டு போன அந்த இடத்தை தான் அது முன்குறிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 21:15 எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில், அல்லேலூயா, அவன் அழிக்கையில், என கருமையான தேவ பிள்ளைகளே, எருசலேமை அழிப்பதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு அவர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த தீங்குக்கு தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் மனஸ்தாபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் அந்த இடத்தை என கருமையான தேவ பிள்ளைகளே சுட்டி காண்பிக்கும்படியாக அல்லேலூயா ஒரு சந்தர்ப்பத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தாவீது இஸ்ரவேலுடைய தொகையை அல்லேலூயா தொகையிடுவதற்காக
அவன் கட்டளை கொடுத்தபடியினால் சர்வா அல்லேலூயா. அங்கே என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், சங்கார தூதன் எருசலேமுக்கு விரோதமாக அவன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த கர்த்தர் அந்த சங்கார தூதனை பார்த்து அவர் என்ன காரியத்தை சொன்னார்? அல்லேலூயா. அந்த சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபிசினாக ஒர்னானின் களத்தாண்டையிலே நின்றான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒர்னானுடைய களத்தின் அண்டையிலே தூதன் நின்றான். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்து என்று சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த தூதன் நின்ற இடம் ஒர்னானுடைய களத்தின் அண்டையிலே அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அவன் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவனை அந்த இடத்திற்கு சுற்றி காண்பிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு கட்டளை கொடுத்தபடியினால் அந்த இடத்திலே சங்கார தூதன் அங்கே வந்து எருசலேமுக்கு விரோதமாக அவன் இறங்கி வந்து அல்லேலூயா அவன் யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரே மனஸ்தாபப்பட்டு தூதனை பார்த்து சொல்ல, நீ போதும் நிறுத்து. அவன் நிற்கிற இடம் அது ஒர்னானுடைய களத்தண்டையில் அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பலி செலுத்தக்கூடிய, சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடிய இடம் இதுவே. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு பலி செலுத்த வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ட இடத்திலே அல்லேலூயா கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது, கர்த்தருக்குண்டான காரியத்தை செய்யக்கூடாது. இவைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த காலவெளியில கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம்? என கடுமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் எந்த இடத்துல எதிர்பார்க்கிறார், தேவன் எந்த இடத்துல எதிர்பார்க்கிறாரோ அந்த இடத்துல நாம் நிறைவேற்றுகிறவர்களாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இந்த இடத்தில்தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கும், இந்த இடத்தில்தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்தை அல்லேலூயா இந்த ஒர்னான் என்ற எபூசியன் என்ன செய்தான்? இந்த இடத்தை தாவீது ராஜாவுக்கு இலவசமாய் கொடுக்க வாஞ்சித்தான், இலவசமாய் கொடுக்க விரும்பினான். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த இடத்தில்தான் அல்லேலூயா கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்த போது
இந்த இடத்தை இந்த ஒர்னான் என்ன செய்தான், இந்த எபூசியன் என்ன செய்தான் என்று சொன்னால் தாவீது ராஜாவுக்கு இலவசமாய் கொடுக்க விரும்பினான். அல்லேலூயா. ஆனால் தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால் 600 சேக்கல் நிறைய பொன்னை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு அந்த இடத்தை வாங்கினான். ஆமென். அல்லேலூயா. தாவீது 600 என கருமையான தேவ பிள்ளைகளே சேக்கல் நிறைந்த பொன்னை கொடுத்து, அல்லேலூயா, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று 600 சேக்கல் நிறைய பொன்னை கொடுத்து அவன் வாங்கினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு, அல்லேலூயா, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இடத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து செலுத்த வேண்டும் என்பதற்காக 600 சேக்கல் நிறைய பொன்னை கொடுத்து இந்த எபூசியன் ஆகிய ஒர்னான் இடத்தில், அல்லேலூயா, அவன் வாங்குகிறதை பார்த்து, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதை கண்ட இடத்திலே செய்யக்கூடாது. கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு இடம் உண்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே, இன்றைக்கு எனக்கு கருமையான கருத்து சில வருடங்களுக்கு முன்பதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வீடை சந்திக்க வரும்பொழுது நீங்கள் அதை காணிக்க கொடுக்கணும் அப்படின்ற காரியத்தை நான் விரும்புவதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு ஊழியக்காரன் காணிக்க வருவதா, அதுக்கே வருவதற்கு தயக்கமா இருக்கு. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ எங்க கொடுக்கணும், நீ எந்த இடத்துல படைக்கணும், உன் படைப்பு எங்க இருக்கணும், உன் பொருத்தனை எங்க நிறைவேற்றணும், உன் பலியை எந்த இடத்துல நீ நிறைவேற்றணும், உன் தசம பாகத்தை எங்க கொண்டு வரணும், உன் காணிக்கை எங்க கொண்டு வரணும், வேதத்துல திட்டமாய் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எந்த விதத்திலே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விசுத்திக்கு வரும்போது 100 ரூபாய் காணி கூட்டம் முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. நம்முடைய கடமை தீர்ந்ததா? அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்ததா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம்? தேவனுக்கு ஏறெடுக்கிற பலி நீ எங்க கொண்டு வரணும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நீ கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய தசம பாகம் இருந்தாலும் சரி, உன்னுடைய காணிக்கை இருந்தாலும் சரி. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்குண்டான ஏறெடுக்கிற படைப்பு, அவருக்குண்டான பலி, அல்லேலூயா, சர்வாங்க தகன பலி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், சர்வாங்க தகன பலி என்றால் சந்து சந்தாக துண்டிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ நீ புறா குஞ்சோ எது கொண்டு வந்தாலும் பழைய ஏற்பாட்டில், அல்லேலூயா, அது எப்படிப்பட்ட காணிக்கை இருக்குன்னா அது தேவ சமூகத்தில் சர்வ அங்கமோ துண்டிக்கப்படும். அல்லேலூயா. சந்து சந்தாக. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு படைக்கிற காணிக்கையை கர்த்தருக்கு நீ கொடுக்கிற ஒரு சர்வாங்க தகன பலியை நீ கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரணும். உன்னுடைய படைப்பை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் எந்தெந்த விதத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ, உன்னை உயர்த்துகிறாரோ, உன்னை மேன்மை வைத்திருக்கிறாரோ, உனக்கு உண்டான எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றுக்கும்
கர்த்தருடைய ஆலயத்துல தேவன் எதிர்பார்க்கிற அல்லேலூயா ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அது கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துல தான் நீ கொண்டு வரணும். ஆமென். உன்னை காணிக்கையை கொண்டு வரணும், தசமபாகத்தை கொண்டு வரணும், நீ ஏறெடுக்கிற பலியை கொண்டு வரணும், படைப்பை கொண்டு வரணும், பொருத்தனையை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அதற்காக தான் தேவன் அல்லேலூயா இங்கே பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற இடத்துல ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாவீது என்ன செய்கிறார் சொன்னா 600 சேக்கல் நிறைய பொன்னை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த ஒர்னான் என்கிற எபூசியனிடத்தில் அவன் விலை கொடுத்து வாங்குகிறான். அல்லேலூயா. கிரயம் கொடுத்து வாங்குகிறதை பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னையும் என்னையோ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் வாங்கல. அல்லேலூயா. எப்படி வாங்கி இருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமென். இந்த எத்தனை பேரோட வாழ்க்கையில அந்த உணர்வுக்குள்ள, எத்தனை பேரோட வாழ்க்கையிலே அவருக்குண்டான பாக்கியத்துக்குரிய பிள்ளைகளாக இந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீ வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. பவுல் இங்கே எழுதுகிறார், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் எப்படி வாங்கினார் என்று சொன்னால் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். உன்னை சாதாரணமா வாங்கல. அல்லேலூயா. உனக்கு கிரயம் கொடுத்து இருக்கிறார். அவர் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உண்டானவைகளாகிய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனை என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? சரீரத்தினாலோ ஆவியினாலோ தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கிரயம் கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கினார். அவருடைய ரத்தத்தை சிந்தி அல்லேலூயா உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்து இருக்கிறார். கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். உலக பிரியமாய் ஒரு பொருளை கொண்டு போய் அடகு கடையில் வைக்கும் பொழுது அல்லேலூயா அதை மீண்டும் நீ 1 வருடம் கழித்தோ பல வருடம் கழித்தோ நீ மீட்கும் பொழுது அதற்குண்டான கிரயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குண்டான தொகையோ அவர் போடுகிற வட்டிக்குண்டான பணத்தை எல்லாம் கொடுத்த பிறகுதான் உன் பொருளை நீ மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிரயம் கொடுத்து அல்லேலூயா உன்னை மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று பவுல் இந்த வசனத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலோ தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய சரீரத்தை தம்முடைய அல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளை ஆலயமாக மாற்றும்படி உங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஆலயமாக மாற்றும்படி உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருடைய சரீரத்தையும் நம்முடைய ஆலயமாக மாற்றும்படி என் ஆண்டவராகிய கர்த்தர் அல்லேலூயா கிரயத்துக்கு உங்களை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் சாதாரணமானது அல்ல. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கிரயம் சாதாரணமான கிரயம் அல்ல. அது எப்படிப்பட்ட கிரயம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு
எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தத்தினாலே என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அல்லேலூயா அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண கிரயம் அல்ல. உங்களுக்காக எப்படிப்பட்ட கிரயம் ஆண்டவர் கொடுத்தார்? ஒரு சாதாரண கிரயம் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக கொடுத்து, கிரயம் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கென்றால் நீ அவருடைய ஆலயமாயிருப்பதற்கு, ஆலயமாக உன்னை மாற்றும்படிக்கு உனக்கு ஆண்டவர் கிரயம் கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவர் கொடுத்து உன்னையும் என்னையும் நம்மையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழணும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கணும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படணும். கருமையான கத்திர பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே குற்றமுள்ளவர்களாய் வாழக்கூடாது, குற்றமில்லாதவர்களாய் வாழும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், வாழ வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:1 வாசிப்பிலானால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். இந்த சரீரத்தை ஒரு கத்திர பிள்ளை எப்படி வச்சுக்கணும்? இந்த பாடுகளின் வார நாட்களிலே அநேக சபைகளில் 40 நாட்கள் ஜெபத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. என கருமையான கத்திர பிள்ளைகளே, இந்த விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து உன்னை மீட்டெடுத்த இயேசுவுக்கு, இந்த பரலோகத்தின் தகப்பனுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். ஆமென். நம்முடைய சரீரத்தை எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சரீரமாகவும் ஜீவ பலியாகவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. காலவெள்ள ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, என கருமையான தேவ பிள்ளையே, உன் சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கணும். அசுத்தத்திற்கு உன் சரீரத்தில் இடம் கொடுக்க கூடாது. உன் சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இருக்கணும். உன் கண்ணு, உன் வாய், அல்லேலூயா, உன் கை, உன் கால்கள், இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் எப்பொழுதும் பரிசுத்தமாய்
இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டு இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமான எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும்? ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் பரிசுத்தமாய் இருந்தால்தான், ஜீவபலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தருக்கு புத்தி உள்ள ஒரு ஆராதனை நாம் செய்ய முடியும் என்று இங்க பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விலை கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்களானால் ஈசாக்கை போல, அல்லேலூயா, உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஈசாக்கை போல பலிபீடத்தில் உங்களை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப ஈசாக்கை ஆபிரகாம் தன் தகப்பனாகிய மகனாகிய ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போகும்போது பலிபீடத்தில் ஈசாக்கு என்ன செய்தான்? அர்ப்பணித்தான். அல்லேலூயா. அர்ப்பணித்தான். இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? ஜீவ பலியாக. அல்லேலூயா. உன் சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க போனாலும் சரி கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்க, உன்னை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எப்படி ஈசாக்கு, அல்லேலூயா, ஆமென், விலைய கிரயத்துக்காக வாங்கப்பட்டவளாய் இருக்கிற நாம், ஈசாக்கு எப்படி தன்னுடைய பலிபீடத்தில் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அதுபோல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேரோட வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குது? ஆண்டவரே, விலையேற பெற்ற குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுத்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படியானால் அல்லேலூயா, இந்த சரீரத்தை எப்பொழுதும் நாம் பரிசுத்தமா வச்சுக்கணும். ஆமென். பரிசுத்தமா வச்சுக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். அந்த சரீரத்துக்குள்ள அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, எந்த அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய எந்த பழக்க வழக்கங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. இந்த உலக கலியாட்டத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அது உன்னை கரைப்படுத்திடும். அதை உன்னை பாவத்துக்குள்ள தள்ளிடும், உன்னை அடிச்சிடும். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கொரோனா வைரஸ் அது சரீரத்தின் அவயங்களெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துமை. ஆனால் பாவம் அப்படி இல்லை, சரீரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கும், ஆத்துமாவையும் பாதிப்புக்குள்ளாக்கி. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொரோனா வைரஸ் என்ன செய்கிறது? சரீரத்துடைய அவயங்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. அதற்கு உலகமே பயப்படுது. உலகமே பயப்படுது. அல்லேலூயா. கொரோனா வந்தா முதல் லங்ஸ் காலி பண்ணுது, கிட்னியை காலி பண்ணுது, லிவரை காலி பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, ஐயோ பயங்கரமானதுன்னு சொல்லி பயந்து, அல்லேலூயா, ஒருத்தரை தொடர்றதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம். அல்லேலூயா. அந்த பிக்சரை போட்டாங்க, ரோட்டெல்லாம் வரைஞ்சி வச்சான், இங்கெல்லாம் கட் அவுட் வச்சான். அந்த ஒருத்தன் போய் நின்னா போதும் அவனை பிடிக்குது, அவன் போய் யாரெல்லாம் போய் எல்லாரும் பிடிச்சிக்குது. ஒரு கொரோனா என்ன செய்கிறது
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்தை மாத்திரம் பாதிப்புக்குள்ளாக்குங்க. ஆனா பாவம் அப்படி இல்லை, சரீரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கும், உன் ஆத்துமாவையும் அழிச்சு. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைக்குள்ள இருக்கிற இந்த பாவம், இந்த பாவத்தின் ஒரு மனுஷன் விடுதலையாக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கிரயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. குற்றமில்லாத ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயமாய் இருப்பதற்காக, உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுவதற்காக. அப்படியானால் ஒரு கர்த்தருடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது, உனக்குள்ள அவர் வாசம் பண்ணும்போது, இந்த ஆலயத்தை, இந்த சரீரம் என்கிற ஆலயத்தை ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அசுத்தத்திற்கு, பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. சுத்தமா வச்சுக்கணும். Praise the Lord. சரீரங்களை பரிசுத்தமாகவும், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழணும். இந்த உலகம் பயங்கரமான உலகம், பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம். அல்லேலூயா. எத்தனை விதமான காரியங்கள் இந்த உலகத்துல வந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் அதிகமா பெருகிக்கிட்டு தான் இருக்கும். அவைகளிலும் கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. ஜீவ பலியாய் கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து கர்த்தர் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீ வாசிக்கும் போது, அல்லேலூயா, அங்க பவுல் சொல்லுகிறார் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே என்னோட பாவங்கள், என்னோட அக்கிரமங்கள், என்னோட அநியாயங்கள், என்னோட மீறுதல்கள், என்னோட கீழ்ப்படியாமைகள், கர்த்தர் விரும்பாத சகல காரியத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதில அறையனா? சிலுவையில் அறையணும். ஆமென். அல்லேலூயா. பவுல் அதுதான் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. அவருடைய பாவ வாழ்க்கை, பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் புறக்கணிக்கிற, அல்லேலூயா, கர்த்தர் விரும்பாத காரியங்கள் பவுலுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இந்த காலவில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை சற்று பின்தோக்கி பார், உன் நிலைமையை பின்தோக்கி பார், கொஞ்சம் நினைத்து பார். இன்றைக்கு முதல்ல நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாய், இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவையில் அறையும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிற, இனி நான் அல்ல. பவுல் சொல்லுகிற, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கு. இனி நான் அல்ல. அந்த இடத்துல உன் பெயரை போட்டுக்க. அல்லேலூயா. இனி நான் இந்த உலகத்தில் வாழ, இயேசு எனக்குள்ள வாழ்கிறபடினா இயேசுக்காக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என்னிலே ஒருவர் வாழ்கிறார், என்னிலே இயேசு வாழ்கிறார், என்னிலே கிறிஸ்து வாழ்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறபடியினால், அல்லேலூயா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பிழைத்திருக்கிறேன். நான் இப்போது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே
ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிற. ஒவ்வொருவரும் சொல்லணும், இனி நான் அல்ல, என்னிலே ஒருவர் வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிலே ஒருவர் வாழ்கிறார். ஒவ்வொருக்குள்ளவும் இயேசு வாழ்கிறார். இனி நான் வாழல, இந்த உலகத்தில் என்ன வாழ வைக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக வாழணும். அல்லேலூயா. என் சரீரத்தை ஒரு நாளும் பாவத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு என் சரீரத்தையும் என் ஆத்துமாவை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கு? பவுல் சொல்ற, கிறிஸ்துவுடன் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லா முன்னே இருந்த எல்லா காரியத்தையும் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். அல்லேலூயா. ஆமென். உனக்குள்ள என்னென்ன காரியெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் சிலுவையில் அறையணும். இனி உலகத்தோடு வாழக்கூடாது, பாவத்தோடு வாழக்கூடாது, உலகத்தின் களியாட்டங்களோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழக்கூடாது. இயேசுக்குள்ள வாழணும், கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்தான் அவன் புது சிருஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பழையதெல்லாம் ஒழிஞ்சு, பழைய பாவெல்லாம் ஒழிஞ்சு, பழைய சுவாபம், கோபம், எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் ஒழிந்து போயிடும். அல்லேலூயா. புது மனுஷனா வாழணும். இயேசு உனக்குள்ள இருப்பாரானா நீ ஒரு புது மனுஷன், ஒரு புது மனுஷி. அல்லேலூயா. அவன் உன்னை குறித்து சொல்லணும், உன் வாழ்க்கை குறித்து சொல்லணும், உன் ஜீவியத்தை குறித்து சொல்லணும், உன் செயலை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. உன் ஆராதனை, உன் படைப்பு, பிரைஸ் காட், அவரை தொழுது கொள்ளுகிற விதம், அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற விதம் எல்லாவற்றையும் சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீரம் பரிசுத்தமாய் இருக்குமானால், ஜீவ பலியாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை உனக்குள்ள, உங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்குமானால் அநேகர் சொல்லுகிற அளவிற்கு வாழ்க்கை காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றார், ஆமென், நான் கிறிஸ்துவுடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், 1000 பிழைத்திருக்கிறேன், இயேசுவின் நிமித்தம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்னல யார் வாழுது? உங்களை யாராயிலும் பார்த்து கேட்டா சொன்ன, இயேசு எனக்குள்ள வாழ்கிறபடினா நான் இயேசுவோடு வாழுறேன். ஆமென். என் வாழ்க்கை பரிசுத்தம், என் ஜீவியம் பரிசுத்தம், என் செயல்கள் பரிசுத்தம், என் செய்கைகள் பரிசுத்தம், என் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் வேதம் சொல்லுகிறது, இயேசு வரும்போது நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? அல்லேலூயா. நித்திய வீட்டில் இருப்போம். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். எனக்கு இந்த பூமியில இருக்கிற ஆயுசு நாட்கள் வரைக்கும் தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை என்ன தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்க, நீ கர்த்தரோடு கூட ஜீவித்து பாருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, தூய்மையான ஜீவியத்துக்குள்ள வாழ்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக, அன்றைக்கு ஈசாக்கு எப்படி பலிபீடத்திலே அவன் தன்னை அர்ப்பணித்தானோ, அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மை கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டுமானால் நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து நிற்க வேண்டுமானால், அல்லேலூயா, உன் சரீரத்தை பரிசுத்தமா வச்சு,
உன் சரீரத்துல எந்த பாவத்துக்கோ அசுத்தத்திற்கோ இடம் கொடுக்க கூடாது. உன்னை ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாக வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருடைய கூடாரத்தில் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ளணும். அவர் விரும்புகிற பலியை நீ செலுத்தணும். அல்லேலூயா. கண்ட இடத்திலெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்தது. கர்த்தர் உனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீயும் குமாரன், குமாரத்திகள், வேலைக்காரன், வேலைக்காரி, வாசலில் இருக்கிற லேவியன் சந்தோஷப்படும்படி கர்த்தருக்கு, அல்லேலூயா, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி, கர்த்தருக்கு தசம பாகத்தை கொண்டு வா, கர்த்தருக்கு காணிக்கை கொடு, கர்த்தருக்கு இருக்கிற உன் படைப்பை செலுத்து. அல்லேலூயா. கர்த்தர் பண்ணின பொருத்தனையை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறைவேற்றும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாய் நீ வாழணும். அதற்காக தான் உனக்கு கிரயத்தை கொடுத்து ரத்தத்தையே உனக்காக, குற்றமில்லாத ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை, மாசற்ற ரத்தத்தை உனக்காக சிந்தி கிரயம் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய ஆலயமாய் இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய ஆலயமாய் இருக்கணும். இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கணும். இந்த சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஆராதிக்கணும். அல்லேலூயா. பழைய காரில் எல்லாம் ஒழிக்கணும். சிலுவையில அறையப்படணும். கிறிஸ்து உனக்குள்ள வாழணும், உங்களுக்குள்ள வாழணும், நமக்குள்ள வாழணும். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள வாழ்வாரானால் நம்ம வாழ்க்கை நன்மை கிருபையும் தொடருகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நன்மை கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இயேசு உனக்கும் எனக்கு நமக்கு கொடுப்பார். ஆமென். இந்த வாக்கியத்துக்குள்ள வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா எல்லாரும் அல்லேலூயா முழங்கால் படியிடுவோமா? ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் கொடுப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் கொடுப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்கு? அவரை நீ ஆராதிப்பது, அவருக்கு நீ பலி செலுத்துவது, அவரை நீ தொழுது கொள்வது. ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறபடினால் அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட இடத்துல பலி செலுத்தாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும், கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும், கர்த்தருக்கு தசம பாகத்தை கொடுக்கணும், கர்த்தருக்கு இருக்கிற படைப்பை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு என்று பொருத்தனையை நிறைவேற்றணும். அதற்கு 600 சேக்கல் பொன்னை கொடுத்து, விலை கொடுத்து, கிரயம் கொடுத்து தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ற இடத்தை வாங்கினான். அல்லேலூயா. காலமில்லை, இயேசு உன்னை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார்.
அவருக்குண்டான ஒரு மகனாக, அவருக்குண்டான மகளாக உன் சரீரம் முழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீ ஜீவ பலியாய் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே நீ அவரை ஆராதிக்கணும், அவர் என்று நீ கொடுக்கணும், அவரை மாத்திரம் நீ தொழுது கொள்ளணும். அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்துக்குள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்ம நடத்தும்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சரீரத்தை ஆண்டவரை பரிசுத்தமா நான் வைத்துக் கொள்ளுகிறேன். எந்த பாவத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, எந்த பாவத்தை தூண்டுகிற எண்ணத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரின் சரீரத்தின் அவயங்களை உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். என்னை ஜீவ பலியாக ஆண்டவர் உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்றைக்கு பலிப்பீடத்தில் ஆண்டவரை ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும்போது ஈசாக்கு அந்த பலிப்பீடத்தில் தன்னை அர்ப்பணித்தான் என்று பார்க்கிறோம். என்னையும் அர்ப்பணிக்கிறையா, என்னையும் ஒப்பு கொடுக்கிற ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறையா. ஆண்டவரை என்னை மீட்டெடுத்த கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த விதத்தில் எனக்குள்ள எந்த பாவமும் ஆளக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. எந்த பாவமும் எனக்குள்ள வரக்கூடாது, எந்த அக்கிரமம் எனக்குள்ள வரக்கூடாது, எந்த அநியாயமான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, எந்த மீறுதல் எனக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, எந்த விதமான காரியம் என்னை என் சரீரத்தை கரைப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வைரஸ் சரீரத்தின் அவைகளை மாத்திரம்தான் அது பாதிப்புக்குள்ளாக்குகிறது. ஆனால் பாவமோ சரீரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது, என் ஆத்துமாவையோ பாதிப்புக்குள்ளாக்குகிறது. அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எந்த பாவமும் எனக்குள்ள ஆள்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வர வேண்டுமானால், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்க வேண்டுமானால், நீர் எனக்குள்ளே வாசம் செய்ய வேண்டுமானால், நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், என்னை முழுவதுமாய் கொடுக்கிறேன் அப்பா. என்னை முழுவதுமாய் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினா உம்மை நோக்கி
அல்லேலூயா. சொந்த ஜனமாக்கு உள்ளத்தில் வந்தீரையா. இயேசப்பா, நாங்க உமக்காக வாழலப்பா. நாங்க உமக்காக வாழ வேண்டும் என்பதற்காக எங்க உள்ளத்துல நீங்க வந்துட்டீங்கப்பா. எங்க உள்ளத்துல வாங்கப்பா. உமக்காக மாத்திரம் நாங்க வாழலப்பா. அல்லேலூயா. எந்த உள்ளத்தில் ஆமென் இயேசப்பா. எந்த உள்ளத்தில் அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு சிலையில் அல்ல, ஒரு படத்தில் அல்ல, ஒரு போட்டோவில் அல்ல. இயேசு நம்ம உள்ளத்துல இருக்கு. நம்ம உள்ளத்துல அவர் இருந்தா அவருக்காக நம்ம வாழ்வோம். ஆமென். இயேசுக்காக வாழ்வோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம். அல்லேலூயா. நீடித்த நாட்களா அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும். அந்த வாழ்க்கைக்குள்ள நாம் வாழும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கணும். இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். எந்த அசுத்தமும் எந்த பாவமும் நம்ம சரீரத்துல வரக்கூடாது. அதை நம்ம ஆத்மாவை கெடுத்துடும், அழிச்சிடும். சரீரத்தை கெடுத்துடும், அழிச்சிடும். அல்லேலூயா. எத்தனையோ பேரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று எழுதப்பட்டது. எத்தனையோ பேர் பாவத்தினால ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுகிறாங்க, சரீரத்தையும் அழித்துக் கொள்ளுகிறாங்க. பாவம் கொடியது, வலிமை உள்ளது, பயங்கரமானது, சாதாரண அல்ல. பாவம் கொடிதானது, கொடுமையானது. அதற்கு விலக்கி வாழ்வதற்காக தான் குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தை இயேசு உனக்காக சிந்தி உன்னை கரை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும், எப்பொழுதும் தூய்மையா இருக்கணும். உள்ளத்தில வாசம் பண்ணுகிற கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள வாழணும். நித்திய வீட்டிலே அவரோடு கூட இருக்கணும். இந்த பூமியில இருக்க நாட்கள் வரைக்கும் அவருடைய கிருபை, அவருடைய நன்மை உன்னை தொடரணும். ஆமென். அப்படி இருந்தால்தான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்து நிற்க முடியும். அந்த பாக்கியத்துக்குள்ள நாம் வாழ்வதற்கு கண்ட இடத்திலெல்லாம் அதற்கு நாம் பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தர் கொடுத்த கூடாரத்தில், கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு எப்பொழுதும் அவர் விரும்புகிற காரியத்தை செய்யணும். ஆமென். அந்த பாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். அல்லேலூயா.